நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து முக்கியமான ஒரு வரி வினாக்கள் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, புதுசாக யாராச்சும் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் யாராச்சும் படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி வரக்கூடிய ஒரு வீடியோலையும் முக்கியமான ஒன்லைனர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளலார் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது வள்ளலார் எங்கே பிறந்தார் அப்படின்னா மருதூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார். இந்த மருதூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா? வள்ளலார் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா மருதூர். அது எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்ததாக இவரோட பெற்றோர்னு பார்த்தோம் அப்படின்னா ராமையா, சின்னம்மையார் அம்மையார். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் 5வது மகனாக பிறந்திருப்பார். இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1823லேருந்து 1874 வரைக்கும் மொத்தமாக 51 வருஷம் வாழ்ந்திருப்பார். ஓகேவா? இவர் பிறந்த தினம் அது ரொம்ப முக்கியமானது. அக்டோபர் 5. ஓகேவா? அக்டோபர் 5ஆம் தேதி தான் இவர் பிறந்தார். இவர் பிறந்த தினத்தை தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாடுறாங்க. ஓகேவா? அதே போல் இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 இறந்துடுவார். ஜனவரி 30 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவரும் அன்றைக்கி தான் இறந்து போயிருப்பார். அதே மாதிரி மகாத்மா காந்தி இருக்கார் இல்லைங்களா, அவரும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 தான் இறந்து போயிருப்பார். ரெண்டு பேருமே சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அக்டோபர் 5 அப்படின்றது பார்த்தீங்கன்னா வள்ளலார் பிறந்த தினம். அது தனிப்பெரும் கருணை நாளாக அனுசரிக்கிறாங்க. அதே போல் அவர் இறந்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி 30. ஜனவரி 30 வள்ளலாரும் இறந்து போயிருப்பார், காந்தியும் இறந்து போயிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர்னு கொடுத்துருக்காங்க. சமரச சன்மார்க்க நெறி பார்த்தீங்கன்னா யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வள்ளலார் தான் கொடுத்துருக்காரு. இவர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பார். அந்த அமைப்பு மூலயமா சமரச சன்மார்க்க நெறிகளை மக்களுக்கு கொடுத்துருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக திருவருட்பா அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். திருவருட்பா அப்படின்றது என்னென்னா அது ஆக்சுவலாக ஒரு தொகுப்பு நூல். ஓகேவா? என்ன தொகுப்பு அப்படின்னா வள்ளலார் அவங்களோட சீடர்களுக்கு நிறைய பாடல்லாம் சொல்லியிருப்பார். பாடல் மக்களுக்கு சமய கருத்துக்களை போதிக்கிறதுக்காக நிறைய பாடல் பாடியிருப்பார். அந்த பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து கொடுத்த நூல் தான் திருவருட்பா. ஓகேவா? இதில் மொத்தமாக எவ்வளோ பாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5818 பாடல் இருக்கும். இது மொத்தமாக 6 திருமுறைகளாக தொகுத்திருப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வள்ளலார் எழுதிய நூல்கள் பார்ப்போம். வள்ளலார் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஓகேவா? வள்ளலார் எழுதின நூல் பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்போ திருவருட்பா அப்படின்றது என்னன்னா இவரோட பாடல்களோட தொகுப்பு. ஓகேவா? இவரோட பாடல்களோட தொகுப்பு தான் திருவருட்பான்னு சொல்கிறாங்க. இதே நூல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மனுமுறை கண்ட வாசகமும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற 2 நூல் எழுதியிருப்பார். அடுத்ததாக வள்ளலார் ஏற்படுத்திய அமைப்புகள் பற்றி பார்ப்போம். இவர் 3 ஞாபகம் வைக்கணும், 3 அமைப்பை ஞாபகம் வைக்கணும் இவரை பற்றி பார்க்கும்போது. ஓகேவா? என்னென்னு சொல்லிடுறேன். அனைத்து மதங்களோட நல்லிணக்கத்திற்காக சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். ஆக்சுவலாக சமரச சன்மார்க்க சங்கம் தான் தமிழ் புத்தகத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் சமூக அறிவியல் புத்தகத்தை பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சமரச சன்மார்க்க சங்கம் மறைமலை அடிகள் ஏற்படுத்தினதாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது தமிழ் புத்தகத்தில் இப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் எப்படி வரணும் அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்றது தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பழைய புத்தகத்தில் இருக்குது. நமக்கு கேட்கும் போது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பு வள்ளலார் ஏற்படுத்தினது. அதே சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பு கொடுத்தாங்கன்னா மறைமலடிகள் ஏற்படுத்தினதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மதங்களோட நல்லிணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. அடுத்ததாக மக்களோட பசி துயர போக்குறதுக்காக சத்திய தர்மசாலை அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். இது கடலூரில் ஏற்படுத்தியிருப்பார். ஓகேவா? கடலூரில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வடலூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே ஏற்படுத்தியிருப்பார். ஓகேவா? எந்த வருஷம் ஏற்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1865 ஏற்படுத்திடுவார். ஓகேவா? இது 1865 கிடையாது, 67 வரும். ஓகேவா? அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஒரு அமைப்பு சொன்னேன் இல்லையா, அதுதான் 1865. அதுக்கு அந்தாட்டு வருஷம் 866 மதராஸ் மாகாணத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படும். அந்த பஞ்சத்தில் பசியால் நிறைய பேர் துன்பப்படுவாங்க. அதனால் அந்த பசி துயரை போக்கணும் அப்படின்றதுக்காக சத்திய தர்மசாலை அப்படின்ற அமைப்பை 1867 தான் ஏற்படுத்துவார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அறிவு நெறி விளங்க ஞான சபை அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். இது 1872 ஏற்படுத்துவார். ஓகேவா? அடுத்ததாக உவேசா, அதாவது சாமிநாதனை பற்றி பார்க்க போகிறோம். உவே சாமிநாதனை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட பெயர் சுருக்கம் எல்லாரும் உவேசான்னு சொல்லுவோம். அந்த உவேசா அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் அப்படின்றது தான் அதுக்கான விளக்கமாக வருது. ஓகேவா? உவேசா அதுக்கான பெயர் விளக்கம் பார்த்தீங்கன்னா
உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் அப்படின்றது. ஓகேவா. இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கட ரத்தினம். அதாவது உவே சாமிநாதனுக்கு அவங்க பெற்றோர் வச்ச பேர் வந்து வேங்கட ரத்தினம். ஓகேவா. அப்போ இவருக்கு யார் அந்த சாமிநாதன் அப்படின்ற பேர் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஆசிரியராக இருந்தவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவேசாவோட ஆசிரியர் பேர் கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் வந்து அவருக்கு யார்? உவேசாவுக்கு, அதாவது வேங்கட ரத்தினத்துக்கு சாமிநாதன் அப்படின்னு பேர் வைப்பார். ஓகேவா. அடுத்ததாக இவர் பிறந்த ஊர் உவே சாமிநாதன் வந்து எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரத்தில் வந்து பிறந்திருப்பார். இவரோட நினைவு இல்லமும் வந்து இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும். ஓகேவா. அடுத்ததாக ஓலைச்சுவடிகளை வந்து பதிப்பிச்சார்னு பார்த்துருப்போம். இவர் வந்து அந்த ஓலைச்சுவடிகளை வந்து எங்கேருந்து எடுத்தார், அதாவது ஒரு சில எல்லாமே வந்து இங்கேருந்து எடுக்க கிடையாது, ஆனால் புத்தகத்தில் நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு பார்க்கும்போது இவர் வந்து இந்த ஓலைச்சுவடியை வந்து எங்கே எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடி அப்படின்ற இடத்துல வந்து எடுத்திருப்பார். அதாவது ஒரு முதியவர்கிட்ட போய் கேட்பார், ஓலைச்சுவடி தரமாட்டாங்க, ஆற்றுல விட்டுருவாங்க. இவர் அந்த ஆற்றுலேருந்து எங்கே ஓலைச்சுவடி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுமுடி அப்படின்ற இடத்துலேருந்து எடுத்திருப்பார். இந்த கொடுமுடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா. அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஓலைச்சுவடிகளை வந்து பாதுகாக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஓலைச்சுவடிகள் அப்படின்னு வந்தாக்க தமிழ்நாட்டில் 2 இடத்துல பாதுகாக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் ஒரு 3 இடம் இருக்குது, தஞ்சாவூரில் ஒரு இடம் இருக்குது. ஓகேவா. மொத்தமாக 4 இடம் வரும். சென்னையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்திசை சுவடி நூலகம் அப்படின்ற ஒரு நூலகம் ஒன்று இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது இல்லைங்களா, அதோட 7வது தளம், அதாவது 7th ஃப்ளோரில் தான் இது இருக்குது. ஓகேவா. இப்போது சென்னையில் 3 இடம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கீழ்த்திசை சுவடி நூலகம், இது எங்கே இருக்குது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் இருக்குது, 7th ஃப்ளோரில் இருக்குது. அடுத்ததாக அரசு ஆவண காப்பகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அரசு ஆவண காப்பகம் அப்படின்னாக்க இப்போது இந்தியா ஃபுல்லாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு புக்கு பப்ளிஷ் ஆகுது, இல்லை ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி இந்தியாவில் மொத்தமாக 4 ஆவண காப்பகம் நூலகம் இருக்குது. எங்கெங்கன்னா டெல்லியில் ஒன்று இருக்கும், கல்கத்தாவில் ஒன்று இருக்கும், சென்னையில் ஒன்று இருக்கும், மும்பையில் ஒன்று இருக்கும். ஓகேவா. இதில் தமிழ்நாட்டோட ஆவண காப்பக நூலகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம் சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த கன்னிமாரா நூலகம் வந்து சென்னை எழும்பூரில் இருக்கும். அதுதான் வந்து அரசு ஆவண காப்பகம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. தமிழ்நாட்டோட அரசு ஆவண காப்பகமாக திகழ்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம். இப்போ அந்த நூலகத்திலே வந்து ஓலைச்சுவடி வந்து பாதுகாக்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக 3வதாக வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அதுவும் வந்து ஓலைச்சுவடியை வந்து பாதுகாக்கக்கூடிய இடமா இருக்குது. ஓகேவா. சென்னையில் 3 இடம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கீழ்த்திசை சுவடி நூலகம், 2வது அரசு ஆவண காப்பகம், அடுத்ததாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேவா. அடுத்ததாக மொத்தம் 3 வந்து சென்னையில் பார்த்துட்டோம். இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது? தஞ்சாவூரில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம். அதாவது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமான ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அதிக அளவில் ஓலைச்சுவடிகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓகேவா. அடுத்ததாக உவேசா வந்து அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து எழுதியிருக்காரு. என்ன பேரில் எழுதினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் சரிதம் அப்படின்ற பேரில் அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து எழுதியிருக்காரு. அது வந்து எந்த இதழில் எழுதினாருன்னு ஒன்று கேட்பாங்க, அதை வந்து அடுத்த கேள்வியாக இருக்கும், கீழே இருக்கும். ஓகேவா. அது சொல்கிறேன். அதாவது ஆனந்த விகடன் அப்படின்ற வந்து இதழில் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா. ஒரு நிமிஷம். அதாவது உவேசா வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு என் சரிதம் அப்படின்ற பெயரில் எழுதியிருப்பார். அது வந்து ஆனந்த விகடன் அப்படின்ற இதழில் வந்து வெளியாகிருக்கும். ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உவே சாமிநாதனோட தமிழ் தொண்டை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக நடுவண் அரசு வந்து அவருக்கு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த வருஷம் வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2006 வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா. அடுத்ததாக உவே சாமிநாதனோட தமிழ் பணியை பாராட்டிய அறிஞர்கள்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸில் நிறைய டைம் கேட்டாங்க. ஓகேவா. யாருன்னா 2 பேர் பாராட்டியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஜியு போப், 2வது வந்து சூழியல் வின்சோன் அப்படின்ற ஒரு ஆள். ஓகேவா. 2 பேர், ஒருத்தர் வந்து ஜியு போப்பு, இன்னொருத்தர் வந்து சூழியல் வின்சோன் அப்படின்ற 2 பேரும் வந்து உவே சாமிநாதனோட தமிழ் பணியை பாராட்டிய அறிஞர்களாக இருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது பார்ப்போமா. அடுத்ததாக உவே சாமிநாதன் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 80 நூல்கள் இருக்கும். ஓகேவா. அதை நம்ம கொஞ்சம் பிரித்து பார்த்துருவோம். ஓகேவா. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னது, 17 மேல்கணக்கு நூல்களில் பார்ப்போம். 17 மேல்கணக்கு என்னென்னு சொல்லுவோம், 8 தொகையும் 10 பாட்டு, இது 2 சேர்ந்தது தான் வந்து 17 மேல்கணக்கு நூல்கள். 8 தொகையில் 8 நூலும் 10 பாட்டில் 10 நூலும் சேர்ந்து 18 நூல் ஆகும். நமக்கு ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது
எட்டுத்தொகை 10 பாட்டு ஆகிய 2 தொகுதிகளையும் பதிப்பித்து வெளியிட்டவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது டேரெக்டாக இல்லை, பட் ஆனால் நம்ம படிச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். கரெக்டாக இப்போ 8 தொகையும் 10 பாட்டு 2 தொகுதி இருக்குது. அது ஃபுல்லாக வந்து பதிப்பிச்சு வெளியிட்டது யார்? உவே சாமிநாதன். அதான் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து 8 தொகை 10 பாட்டு ஃபுல்லாக வந்து பதிப்பிச்சிருக்காரு. அடுத்ததாக ஐம்பெரும் காப்பிய நூல்கள் வந்து 5 பார்ப்போம். அந்த 5ல் 3 வந்து இவர் பதிப்பிச்சிருக்காரு. என்னென்ன? சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேவா? இது போக நிறைய இருக்குது. புராணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12 புராணங்களையும், வெண்பாக்கள் அப்படின்னு வரும்போது ஒரு 13 வெண்பாக்களையும் ஒரு பதிப்பிச்சதாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக சிற்றிலக்கியங்களில் பார்ப்போம். சிற்றிலக்கியங்கள் வரும்போது அந்தாதி அப்படின்ற சிற்றிலக்கியத்தில் ஒரு 3 சிற்றிலக்கியமும், கோவையில் ஒரு 6ம், தூது அப்படின்ற இலக்கியத்தில் ஒரு 6ம் வந்து பதிப்பிச்சிருக்காரு. அடுத்ததாக உலா இலக்கியத்தில் வந்து மொத்தமாக வந்து 9 நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தாதியில் 3, கோவையிலையும் கோவை தூதுன்னு சேர்த்து படிச்சுக்கோங்க. கோவையில் 3, கோவையில் 6, தூதில் 6. ஓகேவா? அப்போ தனித்தனியாக வரும். அடுத்ததாக உலா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். ஃபஸ்ட்டு அந்தாதி பார்க்குறோம், அடுத்து கோவை தூது, அது 2 சேர்த்து பார்க்குறோம், அடுத்து உலா பார்க்குறோம். ஓகேவா? அந்தாதியில் 3, கோவை தூதில் 6, உலாவில் 9. ஓகேவா? அடுத்ததாக பரணி அப்படின்ற வகையில், அதாவது கலிங்கத்து பரணி, இந்த மாதிரி நிறைய பரணி நூல்கள் இருந்து இருக்கும். அந்த மாதிரி பரணியில் ஏதோ ஒரு 2 வந்து இவர் பதிப்பிச்சிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுக்கல. ஓகேவா? பரணி இலக்கியத்தில் 2ம், இரட்டை மணி மாலை அப்படின்ற இலக்கியத்தில் 2ம், மும்மணி கோவையில் 2ம். மொத்தமாக இதெல்லாமே 2 வரும். ஓகேவா? பரணி, இரட்டை மணி மாலை, மும்மணி மாலை, இது எல்லாத்துலேயும் மும்மணி கோவை, இது எல்லாத்துலேயும் 2 பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து பிற பிரபந்தங்கள்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ வேறு ஏதோ ஒரு சிற்றிலக்கியமாக இருக்கும். அது வந்து மொத்தமாக வந்து 4 பதிப்பிச்சிருக்காரு. மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து 80 வரும். ஓகேவா? 80 தானான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் இருக்குது. நமக்கு புத்தகத்தில் கொஞ்சம் பிரித்து கொடுத்ததில் ஒரு 80 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உவே சாமிநாதன் எந்த இதழில் தன்னோட வாழ்க்கை வரலாறு எழுதுகிறான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் சொல்லிட்டேன். ஆனந்த விகடன் இதழில் தான் வந்து அவர் வெளியிட்டிருப்பார். ஓகேவா? அடுத்ததாக உவேசா பதிப்பித்த நூலில் எந்த நூலில் வந்து 99 வகையான பூக்களோட பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டில் குறிஞ்சிப்பாட்டுன்னு ஒரு நூல் இருக்கும். அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா 99 வகையான பூக்களோட பெயர்கள் வந்து இடம்பெறும். இது வந்து உவே சாமிநாதன் பதிப்பிச்சிருப்பார். ஓகேவா? குறிஞ்சிப்பாட்டை பதிப்பிச்சது ஏற்கனவே பார்த்துட்டோம். 8 தொகை 10 பாட்டு மொத்தமாக 18 நூலுமே வந்து இவர் தான் பதிப்பிச்சார்னு சொல்லிட்டு, அதில் ஒன்று குறிஞ்சிப்பாட்டு. அந்த குறிஞ்சிப்பாட்டெல்லாம் வந்து 99 வகையான பூக்களோட பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்குது. அந்த குறிஞ்சிப்பாட்டோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாக்க கபிலர். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உவே சாமிநாதன் நூலகம் வந்து அமைந்துள்ள இடம் மற்றும் அமைக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. உவே சாமிநாதனோட உவேசா நூலகம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவர் வந்து இறந்து போனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1942 இறந்து போவார். அவரோட காலகட்டம்னு பார்த்தாக்க 1855 42 வரைக்கும் வரும். ஓகேவா? மொத்தமாக 87 வருஷம் வந்து அவர் வாழ்ந்திருப்பார். அதில் அவர் இறந்த வருஷம் வந்து 1942 சென்னையில் பெசன் நகரில் வந்து அவருக்கான நூலகம் வந்து அமைப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னை பெசன் நகரில் 1942 அமைச்சாங்க அப்படின்றது. ஓகேவா? அடுத்ததாக தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் வந்து உவே சாமிநாதன் தான். அதாவது யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர்னு கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். அந்த கூற்றுக்கு உரியவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உவே சாமிநாதன் தான். அதாவது தமிழன்னை வந்து என்னை யார் காப்பாங்க அப்படின்னு வந்து ஏங்குதான், அப்போ வந்து நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உவேசா வந்ததாக சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக காகிதத்தில் உருவம் செய்யும் கலையை வந்து ஓரிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்கள். ஓகேவா? ஜாப்பனீஸில் ஓரிகாமி அப்படின்னா காகிதத்தில் உருவம் செய்யக்கூடிய கலையை குறிக்கிறதா வரும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 10 லிட்டில் ஃபிங்கர் எனும் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அரவிந்த் குப்தா அப்படின்றவர் வருவார். இவர் தான் வந்து 10 லிட்டில் ஃபிங்கர் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? அடுத்ததாக சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமண முனிவர்கள் வந்து பாடின பலர் பாடிய தொகுப்பு அப்படின்னு வரும்போது 4 அடியார் வரும். ஓகேவா? அதாவது 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு கொடுப்பாங்க. தொகை நூல்னா என்ன அர்த்தம்னாக்க நிறைய புலவர்கள் வந்து பாடுவாங்க, நிறைய பேர் பாடி அதை ஒரே நூலாக வந்து தொகுப்பாங்க. அப்படி தொகுக்கப்பட்டதை தான் வந்து தொகை நூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 கீழ்கணக்கில் இருக்கிற ஒரே ஒரு தொகை நூல் கேட்டாங்கன்னா 4 அடியார் தான். ஏன்னா அது வந்து பல சமண முனிவர்கள் பாடின ஒரு நூலோட தொகுப்பாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து 4 அடியார் தான். வேளாண் வேதம் அப்படின்னா அதுவும் வந்து 4 அடியார் தான். 4 அடியார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று, அதுவும் சொல்லியாச்சு. சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றிய நூல்களோட தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க 17 கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால்
எட்டு தொகையும் 10 பாட்டு இது ரெண்டையும் தான் வந்து சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி தோன்றிய நூல்களோட தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சங்க காலத்தில் தோன்றியதை வந்து 14 மேல் கணக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து 18 நூல் வரும். அதே போல் சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றிய நூல்களோட எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா 18 நூல்கள் வரும். அது வந்து 14 கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 14 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பான்மையான நூல்கள் வந்து அறநூல்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 18 நூல் இருக்குன்னா அந்த 18 நூலில் வந்து 11 நூல் வந்து அறநூல்களாக இருக்கும். அறம்னா என்னது? நல்ல கருத்துக்களை வந்து மக்களிடையே சொல்கிறது. ஓகேவா? இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வைஸ் பண்ணுற நூலில் தான் வந்து அறநூல்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 18ல் 11 வந்து அறநூல்கள். ஓகேவா? இப்போ மொத்தமாக சொல்லியிருக்கிறேன். இன்னுமே வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கான கமெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.